சொத்து சேர்ப்பு வழக்கில் 2 லட்சம் பக்கங்கள் கொண்ட புத்தக வடிவிலான ஆவணங்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா தரப்பில் மேல்முறையீட்டு வழக்கிற்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சொத்து சேர்ப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா மற்றும் இளவரசி சுதாகரன் ஆகியோர் குற்றவாளி என தீர்ப்பளித்த பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பரபரப்பான உத்தரவு பிறப்பித்தார். இவ்வழக்கில் 4 ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு ஆவணங்களை 2 மாதங்களில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதன் மீதான விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடித்துவிட உத்தரவிட்டது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக மேல்முறையீட்டு வழக்கு தொடர்பான ஆவணங்களை நகல் எடுக்கும் பணியில் ஈடுபட்ட ஜெயலலிதா தரப்பு வக்கீல்கள் 2 லட்சம் பக்கங்களை கொண்ட புத்தக வடிவில் ஆவணங்களை தயாரித்து முடித்தனர். இவற்றை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் பதிவுத்துறை அலுவலகத்தில் திங்களன்று நண்பகல் 12 மணியளவில் தாக்கல் செய்தனர். இவற்றை சரிபார்க்கும் பதிவுத்துறை 2 நாட்களில் வழக்கு விசாரணையை துவக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2,15,000 பக்கங்களுடன் 686 தொகுப்புகள் கொண்ட ஆவணங்கள் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 மேல்முறையீட்டு மனுவில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.